இந்த அம்புஜம் 1/2 லிட்டர் தானே? ஆமா லட்சுமி. லட்சு எனக்கு ஒரு லிட்டரு. என்ன சின்ன பொண்ணு, நீயும் வீட்டுக்கே வந்துட்டியோ? உனக்கும் சேர்த்து கீதா கிட்ட கொடுத்து விடணும்னு நினைச்சேன். ஆமாக்கா, நானே பால் வாங்க வந்துட்டேன். எப்படியும் டயர்டாக இருப்பீங்க. நேற்று ஃபங்க்ஷனில் எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தீங்க. அந்த ஆள் தான் எந்திரிச்சதும் பால் வாங்க வீட்டுக்கே வந்துட்டேன். சரி டீ குடு. நான் நிற்கேன், ஒவ்வொருத்தருக்கா ஊற்றுங்க. ஆமாம், தீபாவளி வேற நெருங்கிட்டு வருது. ட்ரெஸ் எடுக்க போகணும், ஒன்றும் சொல்லவே இல்லையே. யாரும் அடக்கமே இல்லாமல இருக்கீங்க. நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வேணா ட்ரெஸ் எடுக்க போவோமா? போவோம் அம்புஜம். ஏன்னா நாளைக்கு 2ஆம் மறு வீடு இருக்கா. மவளுக்கும் மருமவனுக்கும் துணி எடுத்து கொடுக்கணும்ல. ஏ லட்சுமிக்கா, மாறி தலை தீபாவளிலாம் வருதுல்ல, அதுக்கும் துணிமணிலாம் எடுக்கணும்ல. ஆமாட்டி, பாரேன், ஒன்று போல எல்லா செலவும் மொத்தமாக வருது. ரூபா இருக்கா லட்சுமி? இல்லாட்ட கூட என்கிட்ட வாங்கிக்க. இன்னைக்கே கையோட தலை தீபாவளிக்கு சேர்த்து எடுத்துரு. ரூபாலாம் இருக்கு அம்புஜம். மொய் பணம்லாம் பிரிஞ்சுதுல, அதில் துணியெல்லாம் எடுக்கிறதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். பேரவென்ன, அப்போ இன்னைக்கு டவுனுக்கு போயிடுவோமா? போவோம் சின்ன பொண்ணு. எதுல போவ? நம்ம பட்டமுருகன் வண்டியை கேட்கலாம்னா அவனுக்கு இன்னைக்கு லோடு இருக்கான், அதனால வரமாட்டான். பேசாமல் பஸ்ஸுலேயே போயிடுவோம் டீ. ஏன்னா மழை கூறாப்பா வேற இருக்குல்ல. குட்டி அணையில் இவ்வளோ பேர் போனாலும் நினைய தான் செய்யணும். ஆமா லட்சுமி, பேசாம நீ சொன்ன மாதிரி பிரி பஸ்ல போயிட்டு வந்துருவோம். ஏட்டி நிர்மலா, என்ன சின்ன பொண்ணு? ஏட்டி தீபாவளி வந்துட்டு உனக்கும் உன் அவளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாச்சா? தீபாவளியா? எத்தனாம் தேதி வருது? அடக்கடவுளே, எந்த உலகத்துலமா நீலாம் வாழுற? வர திங்கக்கிழமை தீபாவளி. எங்க கூட ட்ரெஸ் எடுக்க வரியா? சரி வாரேன். போவையில நீ கூப்பிடு. ஆட்டும் டீ ரெடியா இருன்னா சத்தம் கொடுக்கேன். என் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ரெடியாகி இருக்கேன். ஒரு 10 மணி போல வந்துருவியா? ஆமா, இப்ப சொன்னா மட்டும் நீ என்ன ஞாபகமா வச்சிருப்ப? நீ உன் அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு ரெடியா இருட்டி. 10 மணிக்கு நான் உனக்கு ஃபோன் அடிச்சு ஞாபகப்படுத்துறேன். சரி சின்ன பொண்ணு. ஏட்டி மறந்துடாத, போன்ல ஒரு ரிமைண்டர்னாலும் செட் பண்ணி வை. நீ தான் போன் அடிக்கன்னு சொன்னல. சரி தாயே, நான் போன் அடிக்கேன். எக்கா ஸ்கூலுக்கு நேராகுது. சீக்கிரம் ஒரு 1/2 லிட்டர் பாலை ஊத்துங்க, நான் கிளம்புறேன். இந்தாம்மா வாங்கிக்க. பாலுக்கு துட்டு எங்க அப்பாட்ட வாங்கிக்கோங்க. ஆட்டு, நான் இப்போ துட்டு வந்துட்டு கேட்கவே இல்லையே. கேட்கல, இருந்தாலும் சொன்னேன். சரி நான் வாரேன். ஏட்டி நிர்மலா, 10 மணி ஞாபகம் வச்சுக்க. மறக்க மாட்டேன். சின்ன பொண்ணு கண்டிப்பா மறந்துடுவா பாரு. வேணா 9:30ல இருந்து அவளுக்கு ஞாபகப்படுத்தி விட்டுட்டே இரு. சே பாவம் பாத்தியா, நல்லா அழகா இருந்த பிள்ளை. ஆண்டவன் திடீர்னு இப்படி ஒரு மறதி நோயை கொடுத்துட்டான். ஆமா அம்புஜோ, என்ன செய்ய, கடவுள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்காரு. மேகலக்கா, நீங்களும் துணி எடுக்க வந்துருங்க. நான் வந்துட்டோம்னா உமா 2 பிள்ளைகளையும் ஒத்தையில சமாளிச்சுக்கிட மாட்டா. அதனால உமால வேணா அனுப்பிச்சி விடுறேன், கூட கூட்டிட்டு போங்க. அப்படியா? கிருஷ்ண விடணுமே. நான் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி வைக்கேன். 10 மணிக்கு தானே போறீங்க, உமாலையும் கையோட கூட்டிட்டு போங்க. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ எடுத்துக்குவா. ஆட்டுங்கா, நான் வந்து சத்தம் கொடுக்கேன். தீபாவளி அடுத்த வாரம் வச்சுட்டு தீபாவளி வைபே இல்லாம சுத்திட்டு இருக்கோம் பாத்தீங்களாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, தெருவே இவ்வளோ அமைதியா இருக்கு, ஒரு வெடிச்சத்தை காணும். அது ஒன்றும் இல்லை, இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் போனும் கைமா வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கு. முன்னாடி எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி தான் துணி எடுப்போம். இப்ப உள்ள பிள்ளைகள் தான் மாசத்துக்கு 4 புது துணி எடுத்து உடுத்துதே. அதானே, பின்ன இப்படி இருந்தா அதுவளுக்கு எங்கோடி தீபாவளியோட அருமை தெரிய போகுது. தீபாவளிக்கான மரியாதையே போச்சு. சொன்னா நம்மள பூமரும்பாவ. எதுக்கு வம்பு? அதான் பேசாட்டி வாயை மூடிட்டு இருக்கேன். அது என்ன டீ பூமரு? என்ன லட்சு, பூமரு தெரியாதா? அதை திங்கிற முட்டாய் தானே பபளுக்காமே. ஆமாக்கா, முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் பூமரோட வேலை 1 ரூபா கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அதுக்கு தான் ஏதாவது தத்துவம் பேசினாலே பூமருங்காவ. பூமர்னா அந்த காலத்து ஆளுவன்னு அர்த்தங்க்கா. இதுக்கு பேர் தான் பூமரோ? என் மவுளோ கூட அடிக்கடி என்னைய பார்த்து பூமரு பூமருங்காவ. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம சொன்னா பூமரு மாதிரி பேசாதம்மாங்க. இதுக்குதான் இப்படி சொல்லிட்டு அலையிறாளுவளோ? என்னமோமா, முன்னாடி இருந்த அளவுக்குலாம் இப்போ இருக்க பண்டிகையில ஆர்வம் சுத்தமாக இல்லை. இப்போ பண்டிகை வந்தாலும் சாதாரண நாள் மாதிரி தான் இருக்கு. அது என்னவோ உண்மைதாங்க்கா. சந்தோஷமா தீபாவளி கொண்டாடிலாம் பல வருஷம் ஆகுது. முன்னாடிலாம் தீபாவளிக்கு எவ்வளோ பரபரப்பாக சுற்றிட்டு இருப்போம்.
இப்ப அப்படியா? ஏன் 4 முடி தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலான் இருக்கீங்க? என்ன டீ எடுக்க? நாள் பூரா இந்த நைட்டியோட தான் சுத்திட்டு இருக்கோம். பேசாம நைட்டியே எடுத்துட்டா என்ன? ஏன்னா அதான் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏட்டி நல்ல நாள் அதுமே நைட்டியா போட்டுட்டு இருக்க, ஒரு சீலை எடு. ஏன் அம்புச்சக்கா நைட்டி போட்டா என்ன? மற்ற நாள் பழைய நைட்டி போடுவோம், தீபாவளி அன்னைக்கு புது நைட்டியா எடுத்து போட்டுக்குவோம். ஏன்னா நம்மளெல்லாம் கிச்சன்லயே நேர்ந்து விட்ட மாதிரி 4 பூரா கிச்சன்ல தான் கிடக்க போறோம். பிறவு எதுக்கு சேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு? அப்ப நைட்டியா சின்ன பொண்ணு எடுக்க போற? நைட்டியும் எடுக்கணும், அப்படியே ஒரு சுடிதார் எடுக்கணும்க்கா. இந்த வாட்டிலாம் நான் சேலை எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஏன்னா அதுக்கு 1000 2000 செலவழிச்சு சட்டை துணி தச்சு பீரோலையே வைக்க வேண்டியதா இருக்கு. சுடிதார்னா எங்க போனாலும் டப்பு டிப்புன்னு எடுத்து போட்டு கிளம்பிடலாம் பார்த்தீங்களா? அது சரி, நல்ல ஐடியா தான் டி. பேசாட்டி சுடிதாரே எடு. சரி, பாலை வாங்கிட்டு போய் எல்லாரும் 10 மணி போல ரெடி ஆகி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. ஆமாக்கோ 10 மணி பிபி வரும், அதுல போயிருவோம். மேகலக்கா உமாவை ரெடியா இருக்க சொல்லுங்க. ஆ சரிம்மா. 2300, பாலுக்கு ஒரு 1600. கணக்கு எங்கேயோ இடிக்கே. எங்க என்ன இருந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கீரு? தீபாவளி வேற வருதுல அம்புச்சோம், அதான் வரவு செலவெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஆமா ஆமா, தீபாவளி வந்தாலே தீராத கணக்கு தானே. இப்படி எண்ணி எண்ணி செலவு பண்ணிட்டு இருந்தா ஒரு பொருள் வாங்க முடியுமா? ஒரு 10,000 ரூபாய் தாங்க, பிள்ளைகளை கூட்டிட்டு ட்ரெஸ் எடுக்க போகணும். என்னது 10,000மா? 10,000க்கு அப்படி என்ன அம்புச்சம் வாங்க போற? என்ன 10,000மான்னு இழுக்கிறீரு? 10,000க்கு என்ன எனக்கு மட்டுமா துணி எடுக்க போறேன்? உங்க 2 மவுளுக்கு எடுக்கணும். எப்படி பார்த்தாலும் அவளுக்கு 5,000 ரூபாய்க்கு மேல வந்துடும். எனக்கு ஒரு சீலை 1000 ரூபாய்க்கு கீழே தான் எடுப்பேன். அடுத்தாப்புல இந்த வாட்டி நான் தாங்க பண்டு சீட்டுலாம் நடத்துறேன், உங்களுக்கு தான் தெரியுமே. அதுக்கு வேற எல்லாளுக்கும் பொருள் வாங்கணும், அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரணும், அதுக்கு வண்டி பிடிக்கணும். பேங்க்ல பண்டு சீட்டு ரூபா இருக்கு, அதை ஒரு நாள் போய் எடுத்துட்டு வரணும். சரி சரி, சீட்லாம் நடத்துறது சரிதான். சரியா கணக்கு பார்த்து எல்லா பொருளும் வாங்கு. நீ பாட்டுக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காம அது இதுன்னு எக்ஸ்ட்ரா வாங்கி அப்ப நம்ம கை காசு போட வேண்டியது வந்துடாம. அதெல்லாம் நான் பார்த்து செய்வேன். இப்படியே தொணன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காம 10,000 ரூபாய் தாங்க. தாரேன் அம்புஜம். இன்னும் கம்பெனில போனஸ் வேற போடல. இந்த வாட்டி எவ்வளவு தருவாவ? 3000 ரூபாய் கொடுப்பாவலாம். ஏங்க 3000 ரூபாய் கொடுத்தா என்கிட்ட கொண்டு வந்து தந்துருங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து உனக்கு தந்துட்டோம்னா அப்ப என் செலவுக்கு என்ன பண்ணுவேன்? உங்க செலவுக்கு போக கொஞ்சம் தாங்குங்க. இந்த மாசம் ரொம்ப டைட்டா இருக்கு. கொடுக்காம போன வாட்டி மாதிரி சோன் பப்பட்டி டப்பாவை கொண்டு வந்து கொடுத்து ஏமாத்திராதிரும். சரிம்மா, அதெல்லாம் அப்புறம் கொடுக்கும்போது பார்ப்போம். நீ போ, பீரோளுக்கு அது மேலே செல்ஃபில் 10,000 ரூபாய் வச்சிருக்கேன், எடுத்துட்டு பிள்ளைகளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. ஏன்னா இன்னைக்கு மழை உண்டுன்னு வேற நியூஸ்ல போட்டிருக்காவ. என்னன்னு தெரியல, மழை கூறாப்பாவும் இருக்கு. ஆமாங்க, பஸ்ல தான் போறோம். மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை, கொடையை பிடிச்சிட்டு நாங்க வந்துருவோம். சரி சரி அம்புஜம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஐ அம்மா, ட்ரெஸ் எடுக்க போறோமா? ஆமாட்டி போவோம். 10 மணிக்குள்ள 2 பேரும் குளிச்சு கிளம்பி ரெடியா நில்லுங்க. மூத்தவ என்ன செய்யறா? அவ இன்னும் உறங்கிட்டு இருக்காமா. அந்த பிள்ளையை தடியை போட்டுதான் எழுப்பணும். போ மக்களே, அக்காலை எழுப்பி கிளம்ப சொல்லு. ஆ சரிப்பா. ஹே, 8 சீமையில என்ன பத்தி கேளு, துள்ளு பறக்குதடா தூத்துக்குடியாளு. எத்தே இந்தாங்க சாப்பிடுங்க. பூரியா சுட்ட என்ன எனக்கு ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? தோசமாவும் இல்லத்தே, பூரியும் நான் சுடல, கடையில வாங்கிட்டு வந்தது. இப்படியே போனா விளங்கிரும். கிளவி என்ன செஞ்சாலும் நம்மள கரிச்சு கொட்டுறதுதான் இதுக்கு வேலையே. ஏங்க உங்க அம்மைகிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு சின்ன பொண்ணு. எதுக்கும் நீ ஒரு வாரத்தை கூப்பிட எங்க அம்மைய வந்தா கூட்டிட்டு போ. என்ன விளையாடுறீங்களா? உங்க அம்மா வந்தா ஒண்ணுமே பார்க்க விட மாட்டாவ. கூப்பிடு சின்ன பொண்ணு. மருமவளே, என் அவன் காதுல என்னத்த ஓதுற? ஏத்தே அது ஒண்ணு இல்ல, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம், வரையிலா? நான் எங்கோடி வர? நீங்கள் போன காலையில போயிட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவீங்க. அது வரைக்கும் நிக்க முடியுமா உங்களுவ கூட? அப்ப வரலையாத்தே, சரி விடுங்க, உங்களுக்கு சேர்த்து ஒரு சேலை எடுத்துட்டு வரேன். இந்த வயசுல சேலைய உடுத்திட்டு நான் எங்க போறேன்? கிளவி வாங்கி கொடுத்தா உடுத்ததானே செய்து, பின்ன என்னத்துக்கு அது மாவ முன்னாடி இவ்வளவு சீனு? ஏங்க ஹரி, நீங்களும் வாங்க. நீ தலகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் நான் வரமாட்டேம்மா, என்னைய ஆளை விடு.
அதெல்லாம் சீக்கிரம் எடுத்துருவேங்க. ஒரு 2 மணி நேரம் ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வாங்க. சின்ன பொண்ணு, இது தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. 2 மணி நேரத்துல ட்ரெஸ் எடுத்துட்டு வர்ற ஆளுங்களா? அங்கிட்டு போ சின்ன பொண்ணு, காமெடி பண்ணாம. எனக்கு ஆபீஸ்க்கு வேற டயம் ஆயிட்டு இருக்கு. தீபாவளிக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி தந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். சரி விடுங்க. அவன் பொண்டாட்டிக்கு இந்த கலர் பிடிக்குமா அந்த கலர் பிடிக்குமா இது நல்லா இருக்குமான்னு பார்த்து ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணி கொடுக்கான். ஆனால் எனக்கு நமக்கு வச்சது அவ்வளவுதானே இருக்க வேண்டியதான். வேலைக்கு போனோம்ல சின்ன பொண்ணு. போங்க, வேலைக்கு தான் டெய்லி போகிறீங்களே. சரிம்மா தாயே, நான் ஆபீஸ் முடிஞ்சு வரையில நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்து எடுத்துட்டு வரேன். நீ வீட்டிலேயே இரு. ஹரி, அது எப்படி இருக்க முடியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் ட்ரெஸ் எடுக்க வரேன்னு. நான் போய் தான் தீருவேன். அப்ப போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்க சின்ன பொண்ணு. அப்படியே எங்க அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வந்துரு. அது நீங்கள் சொல்லாட்டாலும் நான் எடுக்க தான் செய்வேன். சரி, நான் போயிட்டு வரேன். எத்தே, உங்களுக்கு என்ன கலர் சீலை வேணும்? எப்பப்பா, இது கூட டெய்லி ஒரே அக்கப்பறா போயிட்டு. சொல்லாட்டா போவாங்க, நமக்கு என்ன, நம்ம போவோம். இதுக்கு பிடிக்காத கலராக எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். ஏட்டிகளா, என்ன இவ்வளோ பெரிய கடைக்கு கூட்டு வந்திருக்கீங்க? ஏக்கா, 10 கடைக்கு போற இடத்துல இந்த ஒத்த கடையில எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடலாம். ஆமாக்கா, விசாரிச்சு பார்த்தோம். புது கலெக்ஷன்லாம் நிறைய வந்திருக்கான். வாங்க, இங்கேயே போய் பார்ப்போம். சோனி பாத்தியா, வெளியில தொங்க போட்டிருக்கதே செம்மையா இருக்கு டி. ஆமாம், நிறைய நியூ கலெக்ஷன் இருக்கும் போல. சரி டி, அப்ப போவாங்க. வேலையெல்லாம் எப்படி இருக்கோ என்னமோ. ஆஃபரும் போட்டிருக்காவக்கா, ஒரு சேலை எடுத்தா ஒரு சேலை ஃப்ரீயா. ஆஃபரா? அப்போ நல்லதுதான். போங்க டி, உள்ளே போய் பார்ப்போம். சின்ன பொண்ணு, ஆஃபர்னு ஒன்று எல்லாம் வாயதான் பொழக்கு. ஆமா, 4 முடி அதுலேயும் உள்கூத்து வச்சிருப்பாவன்னு தெரிய மாட்டுக்கு. என்னவோ ஒன்று டி, புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கான். வா, எல்லாத்தையும் பார்ப்போம். எம்மா, எங்களுக்கு மேலே போய் பார்த்துட்டு இருக்கோம். சரி டி, சண்டை போடாம நின்று பாருங்க. சரிம்மா. சின்ன பொண்ணு, உனக்கு சுடிதார் தானே எடுக்க போற? இந்த பிள்ளைகள் கூட போக வேண்டியதானே? முதல்ல சேலையெல்லாம் பார்ப்போம்க்கா, அப்புறம் சுடிதார் எடுத்துக்கலாம். இந்த குரூப் சேலையே நல்லா இருக்கு பாத்தியா? அம்புச்சக்கா, அத ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்குல்லக்கா. வேற பாப்போம், வாங்க பாப்போமா. இருந்தாலும் இது நல்லா இருக்குன்னு சொன்னேன், எடுக்கவா போகுது. வேலை 3000லாம் போட்டிருக்கு. ஆனால் துணி நல்ல குறைவா இருக்கு. 3000மா? ஆத்தாடி வேணாம், நமக்குலாம் 1000 ரூபாய் சேலை போறோம். வாங்க மேலே போய் பார்ப்போம். சுடிதார்லாம் நல்லா இருக்கு டி, ஆனா எல்லாம் துணி தான். ஆமா உமாலோ, வரையில நல்ல சுடிதாரை பார்த்து எடுப்போம். 2 மெட்டீரியல் எடுத்துட்டு போகணும். ஏன்னா துணி எடுத்து தைச்சாதான் நல்ல ஓலைக்கு. ரெடிமேட்ல வாங்கினா சீக்கிரம் கிழிஞ்சு போயிருது. ஆமா உமா, நீ சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா என் பிள்ளைகளுக்கு கேட்கவே மாட்டுக்கு. துணியெல்லாம் அழகழகா தான் இருக்கு, எடுத்து தைக்கலாம்ல. அம்புச்சக்கா, காலேஜுக்கு போற பிள்ளைகள் எப்படி தச்சு போட்டு போவோம்? பேசாட்டி போவாங்க, அதுவளுக்கு அது பிடிச்சதை எடுக்கட்டுமே. இப்ப ஆலியா கட்டு, ஓவியா கட்டுன்னு அழகழகா நெக்கு வச்சு டிசைன்லாம் குர்த்தி வந்திருக்கு. அதை எடுத்து போடுமா? காலேஜ் படிக்க பிள்ளைய துணி எடுத்து தையி அதை போட்டு போங்க. சரி டி, எனக்கு என்ன தெரியும். சரி வாங்க, நம்ம சீலையை பார்ப்போம். வாங்கக்கா, எந்த மாதிரி சாரி பாக்கீங்க? ஏட்டிகளா சொல்லுங்க. நல்ல சாஃப்ட் சில்க்கு, குபேர பட்டு, பட்டர் சில்க் இதெல்லாம் காட்டுங்க. இத பாருங்க. எல்லாம் நல்லா இருக்கே. இன்னும் வேற வேற கலர்ல காட்டுங்க. காட்டலாமா? கலர்ஸும் செலெக்ஷனும் அதிகமாவே இருக்கு. இந்த சேலைக்கு சட்டை துணியெல்லாம் வரும்ல? இதை பாருங்க, பிளவுஸ் நல்ல கான்ட்ராக்டா வரும். ஏக்கா, நீங்க கேட்ட பட்டர் சில்க் சாரில 1200 ரூபா தான். அப்பா, நம்ம கடையில குவாலிட்டி நல்லா இருக்கும்க்கா, பாருங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்கா இருக்கிற காப்பர் சில்க் சாரி, கோல்டு ஜரிகை வச்ச சாரி, அப்புறம் சில்வர் ஜரிகை வச்ச சாரிலாம் 1200 ரூபா தான். என்ன ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ தானே? ஐயா அக்கா, ஃப்ரீ வந்து இந்த சாரிக்கு வராதுக்கா. அது அந்த சைடு போனீங்கன்னா ஒரு ட்ராலில் வச்சுருப்பாங்க. ஆனால் அது இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காதுக்கா. துணி தொட்டு பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும், உடுத்துறதுக்கு சூப்பராக இருக்கும்க்கா. எல்லா சேலையும் நல்லா தான் இருக்கு. ஏக்கா, வைர ஊசி சேலை இருக்கா? ஏன் 4 முடி அதை இம்புட்டு சேலை எடுத்து போட்டிருக்காவல்ல,
அதில் ஒன்று பிறக்கி எடுங்க. இவ்வளோ சிலை உழைச்சி போட்டு வயிற ஊசி கோண ஊசின்னுட்டு. சும்மா இரு சின்ன பொண்ணு, இப்ப அதெல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, உனக்கு தெரியாதோ? என்னத்தையே எடுங்க. இத பாருங்க, நீங்க கேட்ட வைர ஊசி சேலை. வாவ், இந்த சேலை நல்லா இருக்கு. நல்லா இருக்குல கீதா, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க. எப்பா 4 முடி ஒரு வழியா சேலையை செலக்ட் பண்ணிட்டு. ஆனா இந்த சேலை லாங் பார்டரா இருக்கு, ஷார்ட் பார்டர் வச்சு இருக்குமா? அட 4 முடி, அப்ப இன்னும் இந்த சேலையை செலக்ட் பண்ணலையா? என்ன, இதே சேலையில ரோஸ் கலர் பூ போட்டு மஞ்சள் கலர்ல சேலை இருந்தா நல்லா இருக்கும். இது பச்சை கலர்ல இருக்கிறதுனால நல்லா இல்ல. அட அம்புச்சுக்கோ, என்ன டீ? என்னது ரோஸ் கலரு பச்சை கலர்னு கிடக்க? உனக்குன்னு செஞ்சாக்கா எடுத்துட்டு வர முடியும். இவ்வளவு சேலையில என்னத்தையாவது ஒன்று பார்த்து எடு. பாக்க சின்ன பொண்ணு, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குல்ல? இருக்கும் இருக்கும். 10 சேலையில ஒன்று காட்டி எடுனா எடுப்பிய. இங்க ஆயிரக்கணக்கான சேலை இருக்கு, அதனால கன்ஃபியூஷனா தான் இருக்கும். வா ஒருத்தி பாக்க விட்டுட்டி. என்ன நான் கேட்டது இருக்கா? இருக்குக்கா, எடுத்து போடுறேன். ஆத்தாடி ஆத்தா, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே. 1 மணி நேரமா கால் கடுக்க நிற்கும், இன்னும் இந்த சேலையை செலக்ட் பண்ணி முடிக்கல. இன்னைக்கு சேலை எடுத்த மாதிரி தான். இவா ஒருத்தி புலம்பிக்கிட்டே இருப்பா, நீங்க எடுத்து காட்டுங்கண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பீ கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.